என் பேர் வரதராஜுங்க. நான் கருவாவூர்லேருந்து பேசுகிறேன். இந்த பகுதி மக்களுக்கு வந்து விவசாயம் முதலும்பு. நாங்கள் எப்போதுமே 3 போகம் விவசாயம் தான். எங்கள் ஊரில் விவசாய பொருளெல்லாம் விவசாயத்துக்கு வந்து உரம்லாம் உள்ளிக்கூடலாம் எடுக்கிறோம், போகிறோம் வரோம். இப்போ இந்த பாலம் பண்ணுறதுன்னு குயிக்காக போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்து ஒரு வாழ்வோ சாவோ போகிறதுனாக்கா அப்படி தான் முக்களம் சாத்தனூர் இப்படி சுற்றி வரணும். இப்படி போனால் மேல்நெம்மேடி பேரையூர் காவரப்பட்டு வந்து தான் கருவாக்குறிச்சி வரணும். இதில் வந்து நாங்கள் ஏரி இறங்குறதுக்கே 1 மணி நேரம் இருக்கும். மழை காலம் சொன்னாக்கா நாங்கள் தான் சொல்கிறோம் 7 கிலோமீட்டர் சுற்றி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமம் இந்த பால வசதி இல்லாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகணும். கடந்தே போக முடியாதுங்க. 2 பக்கம் அது மாதிரி சம்பு தட்டங்க. அது மாதிரி சம்பு தட்டை போகவே முடியாது. ஒரு சைக்கிளோட தள்ளிக்கிட்டு உள்ளே போக முடியாது. 15 வருஷமாக இந்த பாலம் வேணும்னு நாங்களும் அதிகமாக போராடி இப்போ கடைசியாக எங்களுடைய முதலமைச்சரும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் இந்த பாலத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாலம் போட எங்களுக்கு ரொம்ப குயிக்க நாங்கள் வரதநாடு தஞ்சாவூர்லாம் போகிறதுனாக்கா ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ இந்த உள்ளிக்கோட்டைக்கு உரம் எடுக்கிறதுக்கு மற்றபடி ஜாமான் வாங்குறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்களுக்கு இருக்குது. முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 7-8 கிலோமீட்டர் சுற்றி போகணும். இப்போ ஒரு 3-4 கிலோமீட்டரில் போயிடுறோம். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகுது, காலேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் எங்களுக்கு சௌகரியம். பக்கத்து ஊரில் போய் வேலையால் அழைச்சிட்டு வரதுக்கு இப்படி குறுக்கு வழியில் அழைச்சிட்டு வந்துடுவோம். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போகிறதுனா எங்களுக்கு உள்ளிக்கோட்டை பக்கமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு எந்த வாகனமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக போய்த்து ஓடியாந்துருவோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 20 கிராம மக்களின் சிரமங்களை போக்கும் விதமாக கருவாக்குறிச்சி மற்றும் மகாதேவப்பட்டினம் கிராமங்களை இணைக்கும் வகையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்களின் முயற்சியில் காலகம் ஆற்றின் குறுக்கே ரூபாய் 2.86 கோடி மதிப்பீட்டில் அணுகு சாலையுடன் கூடிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்த பாலம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.